எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 173வது ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 172 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தி இருக்கோம். பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பேச இருப்பது என்பது சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த டெல்லி அரசியலுக்கு டெல்லி சென்று வந்திருக்கிறார். பிரதம அமைச்சரை பார்த்து பல கோரிக்கைகளை வைத்துவிட்டு வந்திருக்கிறார். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இது ஒன்று. இரண்டாவது, இந்த விலைவாசி கடுமையா இப்ப பார்த்தீங்கன்னா சமீபத்துல சொத்து வரி மிக கடுமையாக உயர்த்தி இருக்கிறாங்க. அது கண்டனத்துக்குரியது. கூடவே பெட்ரோல், டீசல், கேஸ் இதனுடைய விலை உயர்வு. ஏன்னா இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட எல்லா விலைவாசிகளுமே உயரும். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், அந்த போக்குவரத்து செலவுகள் அதிகமாகிறதுனால எல்லாமே விலை உயரும். இதுல குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற பாலுக்கு அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்கிறது. ஆனா ஆயில் ஒரு அத்தியாவசிய பொருள். அந்த அத்தியாவசிய பொருளுக்கு அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்து கொண்டிருந்தது. ஆனா இந்த 2009 to 2014 அந்த ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்துல தான் அதை டீ கண்ட்ரோல் பண்ணாங்க. அதாவது அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்து தனியார் நிறுவனங்கள் அவர்கள் சௌகரியத்துக்கு, அவர்கள் வசதிக்கு அந்த விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று. இப்ப நீங்க பால் இல்லைன்னா கூட நம்ம ஒரு மாடு வாங்கி கூட ஒருத்தர் பால் அந்தந்த பகுதிகளில் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா நம்ம என்ன ஆயில் கிணறா தோண்ட முடியும்? கட்டாயமா நம்ம இங்க இருக்கிற ரிலையன்ஸோ அல்லது இந்தியன் ஆயிலோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நம்ம அரசாங்கத்தை தான் நம்ம சார்ந்து இருக்கணும். அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? அந்த அரசு விலையில, ஒரு கட்டுப்பாட்டான விலையில, எல்லோருக்கும் குறைந்த விலையில அந்த டீசல், பெட்ரோல் கிடைக்கணும். அந்த விலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குதுன்னா அதுல 45 ரூபா வரியாக இருக்கிறது. அது ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 40% அளவுக்கு விலைகள் குறையும். அப்படி ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரும் பொழுது மாநிலங்களுக்கு அதனால் ஏற்படுகிற அந்த நஷ்டத்தை மத்திய அரசாங்கம் ஈடு செய்ய வேண்டும். அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிதியமைச்சர் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு அதுக்கு சான்ஸே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப சாமானிய மக்களை, ஏன்னா எல்லோருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஸ்ல போறவங்களுக்கு டிக்கெட் விலை ஏறும். இதுல இவங்களை இது பாதிக்காதுன்னு சொல்லக்கூடிய யாருமே இல்லை. அவ்வளவு பேரையும் அது பாதிக்கும். எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அறிவிச்சிருக்காங்க சொத்து வரி உயர்வுக்கு. அது வரவேற்க தகுந்தது. கூடவே அவர்கள் இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற விலை உயர்வுகளையும் சேர்த்து அந்த போராட்டத்தை செய்தால் இன்னும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில, பாராட்ட தகுந்த வகையில அதிமுகவுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். இது போல இன்னும் பல விலையேற்ற பிரச்சனைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். இதுல எல்லோரும் பேசுறவங்க உங்க பெயர், உங்க தொலைபேசி எண்ணை கொடுங்க. ஏன்னா நீங்க பேசுற பகுதியை இந்த நிகழ்ச்சி என்னுடைய ஃபேஸ்புக்கு, நம்ம யூடியூப் நிகழ்ச்சி, இது எல்லாமே லைவ்ல வரும். அப்படி லைவ்ல வரும்பொழுது நீங்க பேசின பகுதி, அதற்கு நான் பதில் சொன்ன பகுதி, இதை உங்களுக்கு தனியா உங்க போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதை நீங்க உங்க நண்பர்களோடு, மற்ற உறவினர்களோடு, அதிமுக தொண்டர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது உங்களை பற்றிய ஒரு வெளிச்சத்தை, உங்கள் கருத்துக்களை எல்லோரிடத்துல அது கொண்டு போய் சேரணும். இது இல்லாம நாம் இன்னொரு முயற்சியில இறங்கி இருக்கிறோம். இப்ப அதிமுக பார்த்தீங்கன்னா இது 50வது ஆண்டு பொன் விழா. இந்த பொன் விழா ஆண்டுல அதிமுகவுடைய வரலாறுகளை தொகுத்து 72 முதல் 2002 வரை, அதாவது இந்த 50 ஆண்டு கால அதிமுக வரலாறை எம்ஜிஆர் டிவி என்கிற நம்முடைய அந்த யூடியூப் சேனல்ல ஒரு 50 எபிசோடா, அதாவது வாரத்துக்கு 2 முறை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யூடியூப்ல ஒரு 30 நிமிட அந்த வீடியோக்கெல்லாம், யூடியூப் வீடியோக்களாக நாம் திரு தராசு ஷாம் என்கிற பத்திரிகை ஆசிரியர், அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல புரட்சி தலைவருக்கு நன்கு அறிமுகமாக நெருக்கமாக இருந்தவர். அண்ணா பத்திரிகை அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நடத்தப்பட்டது. அதுல ஒரு துணை ஆசிரியர் என்கிற பொறுப்பில் இருந்தவர்.
அதற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்திலும் வெள்ளி விழா மலரை அவர் தயாரித்தவர். அதிமுகவுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா மலரை அவர் தயாரித்திருக்கிறார். அவரிடத்துல நான் கேட்டிருக்கிறேன், அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். மிக விரைவாக அநேகமா அடுத்த வாரத்தில் இருந்தே அந்த நம்முடைய அந்த எம்ஜிஆர் டிவி என்கிற அந்த யூடியூப் சேனல்ல என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். 72ஆம் வருஷத்துல இருந்து இன்று வரை இந்த 50 ஆண்டு கால வரலாற ஒவ்வொரு வருடத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் சுவாரஸ்ய சம்பவங்களையும் ஒவ்வொரு வீடியோவாக 50 வீடியோவாக இது மிக விரைவில் அடுத்த வாரத்திலிருந்தே வெளியே வர இருக்கிறது. நிச்சயமாக இது எதுக்குன்னா, திமுகவை பார்த்தீங்கன்னா அவர் கலைஞர் அவர்கள் ஒரு அவரே கதாசிரியர், அந்த நிறைய புஸ்தகம் எழுதுறவர். அதனால என்ன செஞ்சாங்கன்னா அந்த வரலாறை நிறைய தொகுத்து வைத்திருக்கிறார்கள். லைப்ரரி வரலாறு புஸ்தகங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இப்ப நேற்று கூட பார்த்தீங்கன்னா டெல்லியில கலைஞரை பற்றி ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணியிருப்பார் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக அந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லை. அதனால அதை நாம் செய்யலாம் என்று அப்புறம் இந்த காலகட்டங்கள்ல ஒரு புஸ்தகமாக எழுதி அதை எல்லோருக்கும் பகிர்ந்து அதை பார்த்து படிச்சு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. யூடியூப்ல ஒரு வீடியோ வடிவத்தில் அது வருகிற பொழுது எல்லோருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த 50 வாரங்கள் முடிந்ததற்கு பிறகு இது நம்ம அக்டோபர் 14ஆம் தேதி தான் அந்த 50வது ஆண்டு நிறைவு. முடிஞ்சா அந்த அக்டோபர் மாசத்துல முதல் வாரத்துல 17ஆம் தேதிக்கு முன்பாக இதை தொகுத்து இந்த 50ஐயும் தொகுத்து ஒரு சீடியா நம்ம வெளியிடலாம். எல்லோருக்குமே இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து கூட அதிமுக கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் ஆரம்பித்தார், அதனுடைய 50 ஆண்டுகால வரலாறு என்ன என்பதை எதிர்கால சந்ததிக்கு தமிழ் சமுதாயத்துக்கு நாம் உணர்த்துகிற வகையில இந்த முயற்சியில இறங்கி இருக்கிறோம். அடுத்த வாரத்துல இருந்தே அது வெளிவரும். அதற்கு எல்லோரும் நீங்கள் நல்ல ஆதரவை கொடுக்கணும். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், எம்ஜிஆரால கட்சி பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், அம்மா காலத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். இந்த கட்சியில 50 ஆண்டு கால உரிமை வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சினிமால மட்டும் பார்த்தவங்க தான் இபிஎஸ் ஓபிஎஸ் இன்றைய அதிமுக தலைவர்கள். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ரொம்ப நீங்களும் நானே எப்படி பேசுறோமோ இதை விட சகஜமா அவரோட நான் பேசிட்டு இருப்பேன். அது அந்த மாதிரி அவரால் வளர்க்கப்பட்ட நாம் இதை முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு வந்தவங்க சுயநலத்துக்கு பணத்துக்கு இந்த செயல்படுறவர்களுக்கு தாண்டி நிச்சயமா ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைக்க முடியும். அதை நம்ம கரெக்டா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி 1.5 மணி நேரம் தான் நம்ம நடத்துறோம். இன்னைக்கு மொத்தமா 20 பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் நல்ல கருத்துக்களை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறாங்க. நீங்க பேசுறது எல்லாமே இந்த என்னோட அந்த Facebookல லைவ்ல இருக்கும், ட்விட்டர்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். இது நீங்க பேசுற பகுதிகளை உங்க தொலைபேசி எண்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வைப்போம். அதை உங்க பகுதிகளில் உங்க நண்பர்களிடத்துல அதிமுக உறுப்பினர்களிடத்துல இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் 11 மணிக்கு இருக்கு, ஒவ்வொரு புதன்கிழமை மாலையிலையும் ஒரு 5:30 மணிக்கு இருக்கு. இது இல்லாம அதிமுக 50 ஆண்டு கால வரலாறுன்னு சொல்லி நம்ம அநேகமா அடுத்த வாரத்துல இருந்து நம்ம கொண்டு வர்றோம். யூடியூப்ல நம்ம கொண்டு வர்றோம், யூடியூப்ல வரும், Facebookலயும் வரும். இதை நம்ம கொண்டு வர்றோம். அடிப்படை தொண்டர்கள் அத்தனை பேரும் நம்மோடு தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற பொதுமக்கள் நம்மளோட தான் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2ஆம் கட்டம் அந்த மேல்மட்ட தலைவர்களை நம்ம நம்ம பக்கம் கொண்டு வரணும். அது நான் நினைக்கிறது புதிதாக ஒரு தலைமுறையை ஒரு தலைமையை நகரத்துல ஒன்றியத்துல கிளையில மாவட்ட அளவுல நம்ம உருவாக்கி அதை கொண்டு வந்துடலாம். நிச்சயமாக எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தி நமக்கு பின்னால இருக்கு, உறுதுணையாக இருக்கிறது. 1.5 கோடி தொண்டர்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. இதை ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.